Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தின் இரண்டாம் கட்ட பணிகளில் ஒன்றான மாதவரம் நெடுஞ்சாலையிலிருந்து மூலக்கடை ரயில் நிலையம் வரை சுரங்கம் அமைக்கும் பணி நிறைவடைந்தது. வழித்தடம் 3இல் சேர்வராயன் என பெயரிடப்பட்ட சுரங்கம் தோண்டும் இயந்திரம் வெற்றிகரமாக மூலக்கடை மெட்ரோ நிலையத்தை வந்தடைந்தது. கூடுதல் தகவல்களோடு இணைப்பில் இருக்கிறார் எமது செய்தியாளர் சந்தோஷ். அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். சந்தோஷ், தற்பொழுது மெட்ரோ ரயில் திட்டத்தினுடைய இரண்டாம் கட்ட பணிகளில் ஒன்றாக இருக்கக்கூடிய பணி என்பது மூலக்கடை மெட்ரோ ரயில் நிலையத்தை வந்தடைந்திருக்கின்றது. இந்த பணி குறித்த முழுமையான தகவல்கள் என்னவாக இருக்கின்றன, பதிவு பண்ணுங்க. வணக்கம். சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனத்தினுடைய இரண்டாம் கட்ட திட்டத்தின் பணிகள் என்பது முழு வீச்சில் நடைபெற்று வருகிறது. குறிப்பாக 3 வழித்தடங்களில் இதற்கான பணி என்பது விரைவில் முடிப்பதற்கான ஒரு முன்னெடுப்புகள் என்பதையும் தொடர்ச்சியாக சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் சார்பில் முன்னெடுத்து வருகின்றனர். இந்த நிலையில்தான் இந்த 118 கிலோமீட்டர் தூரத்திற்கு வடிவமைக்கக்கூடிய இந்த மெட்ரோ ரயில் திட்ட பணிகளினுடைய சுரங்கம் தோண்டக்கூடிய பணிகள் என்பதும் பெரும் பாதுகாப்புடன் அதே போல முழு கவனத்துடனும் தொடர்ச்சியாக செய்யப்பட்டு வருகிறது. அந்த வகையில் தற்போது நாம் பார்த்து வரக்கூடிய காட்சி என்பது வழித்தடம் 3இல் அமைந்திருக்கக்கூடிய இந்த மாதாவரம் முதல் அந்த மூலக்கடை வரையிலான மெட்ரோ ரயில் நிலையத்தில் அந்த சேர்வராயன் என பெயரிடப்பட்ட சுரங்கம் தோண்டும் இயந்திரம் என்பதுதான் இன்று வெற்றிகரமாக முடிவடைந்திருக்கிறது. குறிப்பாக மாதாவரம் நெடுஞ்சாலை ரயில் நிலையத்திலிருந்து இந்த மூலக்கடை ரயில் நிலையம் வரையிலான கீழ்ப்பகுதி, டவுன் லைன் என்று சொல்லக்கூடிய கீழ் வெளித்தடத்தில் இந்த சுரங்கம் தோண்டும் இயந்திரம் என்பது தொடர்ச்சியாக அனுப்பப்பட்டிருந்தது. இதனுடைய நீளத்தை பொறுத்த வரையிலுமே 824.6 மீட்டர் நீளத்திற்கு இந்த சுரங்கம் அமைக்கக்கூடிய பணி என்பதை மூலக்கடை மெட்ரோ ரயில் நிலையத்தின் மூலமாக வந்தடைந்து தற்போது வெற்றிகரமாக இந்த முயற்சி என்பதும் வெற்றிகரமாக முடிந்திருக்கிறது. ஒட்டுமொத்தமாக சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தினுடைய கட்டம் 2இல் இதுவரை 23 சுரங்கம் தோண்டக்கூடிய இயந்திரங்களும் பணியை முடித்து இலக்கை வெற்றிகரமாக முடித்திருக்கின்றனர். அந்த வகையில் தான் தற்போது இந்த திட்டம் என்பதும் ஆழ்துளை கிணறு வழியாகவும் அதே போல 14 மீட்டருக்கு உள்வெளியாக இந்த பணி என்பது தொடர்ச்சியாக நடைபெற்று வந்தது. மாற்று தண்ணீர் வசதிகளை உடனுக்குடன் செய்து கொடுப்பதற்கும் சவாலாக இருந்ததாக மெட்ரோ ரயில் நிறுவனம் சார்பில் தெரிவித்திருந்தனர். இருந்த போதிலும் இந்த சுரங்கம் தோண்டக்கூடிய இயந்திரம் வெற்றிகரமாக முடிக்கப்பட்டு தற்போது இந்த ஒரு பணி என்பதனை தொடர்ச்சியாக செய்து முடிக்கப்பட்டிருப்பதாக சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் தரப்பிலிருந்து தகவல் தெரிவிக்கப்பட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி சந்தோஷ்.